நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ ஹோம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்தியன் பைக் 3D கேமில் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் சொல்கிறேன். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இருக்கிற எல்லா சிட் கோட்ஸ், நியூவாக வர சிட் கோட்ஸ் மட்டும் இல்லை, ஓல்டு சிட் கோட் கூட எல்லாமே இருக்குது. இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நாம் இருக்க பற்றில்லை. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இந்த வீடை விட்டால் இந்த வீடு நம்மளுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு வீடு நம்ம செட் பண்ணியாச்சு. நிறைய பேர் யோசிப்பீங்க, இந்த வீடு விட்டு வேறு ஏதாவது வீடுக்கு போனால் கூட எனக்கு சந்தோஷம் தான் நிறைய பேர் யோசிப்பீங்க. எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு மண்ணுமே இருக்காது, எதுக்குமே ஒர்த்தே இல்லை. ஒரு பைக் விற்கிறதா இருந்தால் கூட பெரிய விஷயம் தான், ஆனால் ஒரு பைக்கு நல்லா விற்றுலாம். அதுக்கு பதிலாக நம்ம புது வீட்டுக்கு போக போகிறோம். நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். நான் பண்ணிட்டேன் HOMPES ஹோம்மெஸ்ன்னு போட்டு 6633 அப்படின்னு போடுங்க. டன் கொடுங்க. இப்போ வந்து காரில் ஏறிக்கோங்க. மோட் 5 வச்சா அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக மோட் 1லையோ இல்லை 2லையோ இல்லை 8லையோ வச்சுட்டு எனக்கு இந்த சுத்தமாக ஒர்க் ஆகலை ஃபேக்குன்ட்டு கமெண்ட்ஸில் வேறு வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் என்ன பேசுறது நீங்கள் என்ன விட்டு நீங்கள் வந்து வீடியோ கூட போட முடியும்னா பரவாயில்ல. வீடியோ போட்டவங்க வந்து எதுவும் மிஸ்டேக் ஆகுங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட போகிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் அவங்க வந்து இந்த தப்பான பேசக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான ஒரு பழக்கம் தான். வீடியோ எடுத்து போடுறதுன்றது ரொம்ப கஷ்டமான. ஆனால் அந்த வீடியோவில் கூட ஏற்றி எடிட்டிங் பார்த்துக்கோங்களா, அந்த எடிட்டிங் வந்து ஒரு யூடியூபருக்குன்னு தெரியும். அதெல்லாம் சொல்கிறேன். தேவையில்லாமல் தப்பான இது போட்டு வந்து யூடியூபரும் கழுவி போட்டாங்க. அதுமாரி நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் வந்து இன்சல்ட் பண்ணுறது அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ இந்த யூடியூபர்லாம் வேஸ்ட்டு, இது சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னும் போது அந்த யூடியூபருக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போடும்போது அந்த வீடியோ டக்குன்னு யூஸ்லெஸ்ஸு, இது வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது அவருக்கு ஒரு மனசு கஷ்டத்தை கொடுக்கும். அதனால தயவு செஞ்சு இந்தமாரி பண்ணாதீங்க. சரி, இப்போ வந்து நம்மளோட புது வீட்டை பார்க்கலாம். பேசினே ரொம்ப தூரம் வந்தாச்சு. வாங்க நம்ம புது வீட்டை பார்க்கலாம். அது சீக்கிரமாக தான் போவேண்டா. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே தான். நிறைய ஸ்பாட்லேயும் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி, நிறைய பிஸ்னஸ் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. அந்த இடத்துல பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷனும் நம்ம ஒரு கேங்ஸ்டர் வேணும். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே தான். இல்லை அப்படின்னா தான் ப்ரோ இருக்குது. நீங்கள் ஏன் இந்த வீடு சஜஸ்ட் பண்ணிங்க அப்படி கேட்டிங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்ரூம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா ரூம். இதில் வந்து நம்ம பார்ட்டி இல்லை வேறு ஏதாவது விஷயம் கூட பண்ணிக்கலாம். இப்படியே நம்ம படிக்கட்டு மேலே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இது நம்ம கிச்சனு. இது நம்ம நல்லா சமைச்சு முடிச்சுட்டு பால்கனி மேலே உட்காந்து மூக்குப்படியே சாப்பிட்லாம். அந்த மாரி இருக்குது இடம், அந்த மாரி இருக்குது. வேறு என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக தான் போய் ஃபேன்லாம் ஓடுதுங்க. அந்த வீட்டில் ஃபேன் ஓடல. இது பார்த்தீங்கன்னா பால்கனி ஹாலு. இது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் மோடு வரப்போகுதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. இந்த மோடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வரும்னு நான் நினைப்பேன். அந்த மல்டிப்ளேயர் மோடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பராக வேலை செய்யறதுக்கு தேவைப்படும். அப்படியே இருந்தால் சிங்கிள் மோடில் கூட நம்ம ஒரு ஸ்னைப்பராக யார் வேணால் கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பால்கனி அப்படியே இல்லைனா ஒரு பார்ட்டி கூட வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட பாத் ரூம். உண்மையிலே அந்த பக் வேலை செய்யுது. நான் என்ன தடவை அந்த பக் வேலை செய்யுதுன்னு நான் பார்க்க போகிறேன். இந்த பக்குக்காக சாப்பிட்றீங்களாப்பா? என்ன சாப்பிட்றீங்க? இந்த பக்குக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதான். பக்கு வந்து
இப்படி ஏறுறதுக்கு நீங்கள் டபுள் ஜம்ப் பண்ணீங்கன்னா வா நாளைக்கு காலையில் ஒன்றுமே இல்லை. போங்க போங்க. இந்த வீடு நல்லா தான் இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகணும்னா நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பண்ணாமல் தான் இந்த வீடு ஒர்க் அவுட் ஆகலாம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடும்ல. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க, நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க, எல்லாத்தையும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க.